பப்ளிக்கா போடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் அப்படி. எடுத்துக்கிறேன். அவங்க வந்து அவங்க கனடா அவங்க. ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ. ನಿಮಿಷ ಮಾಡ್ತೀನಿ. ಅನಿಜಿಯಮ್ಮ ಸೊ ಒಂದ್ ಕೆಲಸ ಮಾಡಿ, ಒಂದ್ ನಿಮಿಷ, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பஞ்சாப். ಓಕೆ 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 ತಮ್ಮ. ಅನಿಮಾ ಒಂದ್ ಕೆಲಸ, ಒಂದ್ ನಿಮಿಷ ಮಾಪ್ಲ, ಒಂದ್ ನಿಮಿಷ. ಅನಿಮಾ ಪಬ್ಲಿಕ್ ಅಲ್ಲಿ ನಂಬರ್ ಹಾಕ್ಬೇಡಿ, ಏನಕ್ಕೆ ಸ್ಕ್ಯಾಮ್ ಆಗುತ್ತೆ. ಓಕೆನಾ? ಹಾಕ್ಬಾರ್ದು. ನನ್ನ ನಂಬರ್ ಪಬ್ಲಿಕ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿದೀನಿ ನೋಡಿ. ನನ್ನ ಚಾನಲ್ ಅಲ್ಲಿ ನನ್ನ ನಂಬರ್ ಇದೆ. ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ವಾಟ್ಸಪ್ ಅಲ್ಲಿ ಹಾಯ್ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನೀವು ಏನ್ ಮಾಡಿ ಅಂದ್ರೆ, ಒಂದು ನಿಮ್ ಲಿಂಕ್ ಕಳಿಸಿ, ನಮ್ಮ ಸ್ಕ್ರೀನ್ ಶಾಟ್ ತಗೊಳ್ಳಿ, ಆಡ್ ಮಾಡಿ ವಾಟ್ಸಪ್. ಇಲ್ಲ ನಾನು ತಗೊಂಡು ಸ್ಕ್ರೀನ್ ಶಾಟ್ ತಗೊಂಡಿನಿ, ನಾನು ಡಿಲೀಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು. ಓಕೆನಾ? ಅನಿಮಾ ಮತ್ತೆ ಅಡ್ವೈಸ್ ಮಾಡಿ, ಯಾರಿಗೂ ಪಬ್ಲಿಕ್ ಅಲ್ಲಿ ನಂಬರ್ ಕೊಡಿ, ಹೆಣ್ಮಕ್ಳು ನಂಬರ್ ಖಂಡಿತ ಕೊಡಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ. ಓಕೆನಾ? ಹೇಳಿದ್ರು ನನ್ನ ನಂಬರ್ ಇದೆ ನೋಡಿ, ನನ್ನ ನಂಬರ್ ಇದೆ, ಡಿಲೀಟ್ ಮಾಡಿ. ಓಕೆ, ಡಿಲೀಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ. ಓಕೆ, ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ನನ್ನ ನಂಬರ್ ಇದೆ ನೋಡಿ, வாட்ஸ்அப்ல ஹாய் கழிச்சுட்டு நீங்க லிங்க் கழிச்சு நான் ஃபாலோ ಮಾಡ್ತೀನಿ. ஓகேம்மா? நீங்க பேசுங்க மாப்பிள்ள, நீங்க பேசுங்க. உங்க நம்பர் என்ன ஸோ பஞ்சாபா? அம்மா கீதாம்மா, என்னோட நம்பர் என் ஐடியில் இருக்கு பாருங்க. என் சேனல் ஓபன் பண்ணி பாருங்க. என் நம்பர் பப்ளிக்ல இருக்கு பாருங்க. அங்க வந்து உங்க லிங்க் அனுப்புங்க, ஹாய் சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல ஹாய் சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ஹாய் சொல்லுங்க, லிங்க் அனுப்புங்க, அப்பதான் எனக்கு தெரியும். லிங்க் அனுப்புங்க, ஹாய் சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்புங்க. அனிமா மத்த அட்வைஸ், பப்ளிக் ಹೆಣ್ಮಕ್ಳ ನಂಬರ್ ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿ ಹಾಕ್ಬೇಡಿ. நம்ம அப்படி காட்டுங்க, நான் சொல்றது நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. கரெக்ட். சொல்லுங்க. செவ்வாரளி பூ. தேங்க்யூ ரெஜிவனான்னு கூப்பிட்டுருக்கீங்க, தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு இது சொல்றேன், இது சோஷியல் மீடியா. ஸோ யூ ப்ளீஸ் டோன்ட் போஸ்ட் யுவர் ஓன் நம்பர்ஸ், மொபைல் நம்பர்ஸ், டோன்ட் போஸ்ட் இன் த சோஷியல் மீடியா, இன் த பிளாட்ஃபார்ம், எஸ்பெஷலி ஆன் லைவ். ஏன்னா பிகாஸ் லைவ்ல வந்து உள்ள வந்து மெசேஜ் பண்றவங்களும் இருப்பாங்க, லைவ் வெளியே இருந்து பார்க்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ தே கேன் மிஸ்யூஸ் யுவர் நம்பர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் 17 வருஷமா இருக்கேன், இன்னைக்கு நேற்றுக்கு கிடையாது. ப்ரொஃபஷனலி ஐ ஆம் ஒர்க்கிங் இன் அண்டர் சைபர் டிபார்ட்மெண்ட் இன் துபாய். ஸோ ஐ நோ வெரி வெல் அபவுட் தீஸ் திங்ஸ். இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சோஷியல் மீடியாவில் 17 வருஷமா நான் இருக்கேன். இது என்னோட சேனல் ஐடி. இன்னொரு சேனல் இருக்கு, அந்த யூடியூப்பை போய் பாருங்க. நான் என்னைக்கு இமெயில் ஆரம்பிச்சிருக்கேன், எப்போல இருந்து இருக்கேன் உங்களுக்கு தெரியும். எல்லா சோஷியல் மீடியாலையும் நான் இருக்கேன், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், எல்லாத்துலேயுமே நான் இருக்கேன். நான் இப்போ எதுக்காக இந்த லைவ் டுகெதர் வந்தேன்னா, இந்த லைவ் டுகெதர் வந்தால் என்ன அங்கே லைவ்ல காமிக்காது. ஸோ தைரியமாக எனக்கு பேச முடியும். எனக்கு லைவ் போட முடியாது. ஏன்னா நான் லைவ் போட்டால் என்ன லைவ் அங்கே தெரியும், எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு என்னோட ஒர்க்குக்கு. ஸோ மெயினாக வந்து ஐ ஆம் ஹெல்பிங் பீப்புள் ஃபார் த நியூ யூடியூப் கிரியேட்டர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இப்ப கூட எங்க பஞ்சநாதன் அவருக்கு வந்து எப்படி டேக் ப்ராடக்ட் வைக்கணும்னு தெரியாது. வாங்க சொல்லித்தாரேன்னு சொன்னா அவர் வரவும் மாட்டாரு. நான் ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க, சண்டே எல்லாம் நான் ஃப்ரீ தான், வாங்க சொல்லித்தாரேன். நம்ம எதுக்காக இதுக்குள்ள வரோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன சொன்னீங்க, சண்டே லைவ் போறேன்னு சொன்னீங்க. பட் என் நோட்டிபிகேஷன் வரல, நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு வேலை பண்ணுங்க, என் நம்பர் இருக்கு இல்லைங்களா, நீங்க வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வரேன். ஓகேவா? என் நம்பர் ஆக்சுவலா சண்டே என்ன நடந்துச்சுன்னா, நான் லைவ் போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். 3 பேர் என்ன ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுட்டாங்க, லைவ் டுகெதருக்கு வாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க லைவ் டுகெதர்ல நான் போயிட்டேன். ஸோ அதான் நடந்துச்சு. ஸோ ஆல் ஆஃப் யூ, நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இப்போ புதுசா வந்து 2025 இருந்த மாதிரி கிடையாது யூடியூப் டோட்டலி சேஞ்சு. 2026 யூடியூப் வந்து மொத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நிறைய புது இது கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த டைட்டில் கொடுங்க. நான் நிறைய சேனல்ஸ்ல பார்த்திருக்கேன், அங்க வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஃபுட்டீஸ் கிச்சன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபுட்டீஸ் கிச்சன் போட்டுட்டு அங்க உள்ள போய் பார்த்தா பூனை டான்ஸ் ஆடுற வீடியோ இருக்கும். அப்படி எல்லாம் இருந்தாச்சுன்னா சேனல் வந்து டவுன் ஆயிடும். இப்ப என்னோட சேனல் எடுத்தீங்கன்னா, நான் அப்படி எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதே சமயத்தில் என்னோட ஒய்ஃப் சேனல் எடுத்து போய் பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா அவளுடைய லிப் மூவிங் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரே காரணத்தினால, லைவ் பண்ணதுனால அவங்களுடைய சேனல்ல வந்து மானிட்டைசேஷனா இப்ப 10K கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் பேமெண்ட் எடுக்க போறாங்க, தேர்ட் பேமெண்ட் எடுக்க போறாங்க. ஸோ உங்களுக்கும் நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா, மெயினா வந்து லேடிஸுக்கு தான் சொல்றேன், என்னோட அனைத்து சகோதரிகளுக்கும் நான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம், அதுக்காக தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அதாவது ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப குக்கிங் மட்டுமா, நீங்க குக்கிங் மட்டும் போடுங்க. இப்ப நீங்க இயற்கையை பத்தி ஒரு வீடியோ வைக்க ஒரு சேனல்னா இயற்கையை பத்தி போடுங்க. இது வந்து இயற்கை சேனல், ஐ ஆம் ஏ நேச்சுரல் லவர் அப்படின்னு மேல அவங்களோட சேனல் பேர் இருக்கும். உள்ள போய் பார்த்தா நல்ல கொழுக்கட்டையும் நல்ல உருளைக்கிழங்கும் நல்ல சாப்பாடும் தான் இருக்கும் அங்க. ஏன்னு கேட்டா அவங்க என்ன பண்றாங்க, அதை போட்டா 1K போகுது. நான் நேச்சுரல் போட்டா எனக்கு 50 வியூஸ் கூட போக மாட்டேங்குது அப்படின்னீங்க. ஸோ பெட்டர் கீப் ஆன் கான்சன்ட்ரேட் யுவர் கண்டென்ட். இப்ப என்னோட ஒரு நபர் இருக்காரு, அவர் வந்து ஒன்லி டுவேட் வீடியோ தான், வேற எதுவுமே இருக்காது.